ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சுரக்காய் போட்டு சாம்பார் தான் பண்ணேன். இது என்ன மாவுன்னு கேட்பீங்க. 1 கப்பு தினை அரிசி, 1 கப்பு குதிரைவாலி அரிசி, 3/4 கப் அளவுக்கு உளுந்து போட்டு அரைச்சேங்க. நல்லா சாஃப்டாக இட்லி வந்திருந்தது. அது என்னமோ தெரியல, டெய்லியும் இட்லி சாப்பிட்டாலும் சரி, டெய்லியும் தோசை சாப்பிட்டாலும் சரி சலிக்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு நாள் இந்த இட்லி தோசை மாவு அரைக்கலைன்னு வைங்களேன், மனசு அப்படியே தேடுது. எப்படா தோசை சுடுவோம், எப்படா இட்லி சுடுவோன்னு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 3 வேளையும் இட்லி தோசை கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுக்குருவேங்க. அந்தளவுக்கு இட்லி தோசை பிரியர்னு சொல்லலாம், இல்லைனா வெறியர்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் ஆரஞ்சு தான் வச்சுவிட்டேன். ஆப்பிளை கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணோன்னா ஆப்பிள் கருத்து போகாதான். நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டு பார்க்கலாம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது பண்ணுவேன். சில நாட்கள் அதுக்கு கூடவுமே போகும், 1 மணி நேரம் கூட பண்ணுவேன். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன்லாம் இல்லைங்க. திடீர்னு டான்ஸ் ஆடுவேன், திடீர்னு வாக்கிங் போவேன், திடீர்னு ரன்னிங் போவேன், திடீர்னு யூடியூப்பை பார்த்துட்டு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பேன். இல்லைனா தம்பிள்ஸை தூக்கி வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நம்ம உடம்பு வேர்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம வெயிட்டை குறைக்கலாம். டெய்லி உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க.